Hi guys. ஸோ நம்ம சாமன்லால் செட்டியா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஸ்மால் கேபிட்டலைசேஷன் உள்ள ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஃபண்டமெண்டல் அனலைசஸ் லிஸ்ட்டில், இன்வெஸ்டிங் லிஸ்ட்டில் இந்த கம்பெனியும் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த கம்பெனியில் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அந்த கம்பெனியை பற்றி நான் ஒரு அனலைசஸ் வீடியோ எஜுகேஷனல் பர்பஸாக நான் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. அதனால் வந்து உங்களோட ஓன் அனலைசஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கன்சல்ட்டிங் வேணும்னா செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசரை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கோர்சஸ் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னோடய கோர்சஸ் வந்து இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இண்டஸ்ட்ரி, அந்த கம்பெனி வந்து என்ன இண்டஸ்ட்ரி, என்ன மாதிரியான ஓவரால் எக்கனாமிக் இண்டஸ்ட்ரியில் அந்த கம்பெனி பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரைஸ் எக்ஸ்போர்ட், அதாவது வந்து அரிசி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மெயினாக பாஸ்மதி ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதையே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராசஸிங் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் எக்ஸ்போர்ட்டில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால இந்த கம்பெனிஸ் வந்து எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப ரைஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம ஏன்னா அரிசி விளைய வச்சு நம்ம வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, வருமானம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா எல்லா கண்ட்ரிலையுமே அரிசி விளைய வைக்கக்கூடிய அந்த தன்மை வந்து கிடையாது. அதனால் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் வந்து இந்த கம்பெனி இருக்குது. ரெண்டாவது ப்ராசஸிங் பண்ணுறாங்க. அதாவது ரைஸை வந்து இவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி விவசாயிகிட்ட இருந்து எடுத்து ப்ராசஸிங் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியாகவும் நம்ம சொல்லலாம். எக்ஸ்போஸ்டு டு அக்ரிகல்ச்சர் ரிஸ்க், அதாவது வந்து என்னென்னா மழை, வெயில், இந்த மாதிரியான வெதர் கண்டிஷனுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் எக்ஸ்போசர் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அரிசிங்கிறதுனால, அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து அந்த ரிஸ்க்கும் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அதனால் அந்த ஓவரால் அந்த இண்டஸ்ட்ரியோட எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கு, எக்ஸ்போர்ட் பாலிசி லிமிடேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இவங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனி இருக்குது. அப்படிங்கும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே இந்த கம்பெனி வந்துடுது. பணம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறதுனால அந்த டாலர்ஸ் அந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும்போது அதுவும் கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணும். எக்ஸ்போர்ட் பாலிசி, கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் இம்பேக்ட் பண்ணும். கிளைமேட் கண்டிஷன் வந்து ஆப்வியஸ்லி நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போ பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல், இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1974 இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப வருஷம் இருக்குது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்டான கம்பெனி. இந்த ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால விவசாயிகள்கிட்ட நம்பகத்தன்மைங்கிறது ஒன்று இருக்கும், விவசாயிகளோட நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம போய் ஈஸியாக வந்து இன்றைக்கி இந்த கம்பெனியை ஆரம்பிக்க முடியும், ஆரம்பித்தாலும் நம்ம விவசாயிகள்லாம் அரிசி வாங்கிடலாம், நம்ம ஈஸியாக நெல்லை வாங்கிடலாம் அப்படின்லாம் வந்து நம்ம யோசிக்க முடியாது பணமே இருந்தாலும். ஏன்னா அந்த நெட்வொர்க் ட்ரஸ்ட்டுங்கிறது பில்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பால் கம்பெனி, பால் சொசைட்டி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஸோ அதே இஷ்யூஸ் வரும். அந்த பால் பிஸ்னஸில் வந்து நமக்கு பால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பிளான்ட் போடுறது அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் விவசாயிகள்கிட்ட இருந்து நம்ம பாலை வாங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு மாறி கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மோட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த நெட்வொர்க்குங்கிறதுல ஒரு மோட் இருக்குது. ஏன்னா அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குனா தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அவங்க ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிற இடத்த விட்டு மாற மாட்டாங்க. புதுசாக வந்திருக்கவங்க ப்ரூவ் பண்ணணும், ரொம்ப வருஷம் இருக்கணும், நிலச்சி நின்னா தான் அவங்க மாறுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து இருக்கிற இடத்த விட்டுட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு சில கம்பெனிஸ் நெட்வொர்க்கும் வந்து இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி பெருசாக நம்ம பிளான்ட் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பிராண்டு வந்து 1980 ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ஓன் பிராண்ட் இருக்குது. ரெண்டாவது ப்ரைவேட் லேபிள் வந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க ப்ரைவேட் லேபிளில். இப்போது ப்ரைவேட் லேபிள்னால் என்னென்னா, நம்ம வந்து இப்போ எனக்கு ஒரு ரைஸ் பிராண்டு நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். அரிசி வந்து பாஸ்மதி ரைஸோட பிராண்டு வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். என்னோட பிராண்டு வந்து ஏபிசி அப்படிங்கிற ஒரு பிராண்டு போட்டு ஏபிசி பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நான் ஆரம்பிக்க போகிறேன்னா, நான் இவங்ககிட்ட சொன்னால் போதும், என்னோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி
அந்த பிராண்ட் லோகோ தேவையான டிசைன் மட்டும் கொடுத்தா போதும். இவங்க கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி ரைஸ் என்ன மாதிரி குவாலிட்டி வேணுமோ போட்டு பேக்கிங் பண்ணி பேக்கிங்கில் பிரிண்டிங் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்தா நீங்கள் தான் அந்த பிராண்டை தயாரித்த மாதிரி இருக்கும். உங்களோட பிராண்டு, உங்களோட பேர், உங்களோட இது எல்லாமே உங்களோடது. ஸோ இதுதான் வந்து ப்ரைவேட் லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து ப்ரைவேட் லேபிள்னு போட்டிருந்தாங்கன்னா உங்களோட பிராண்டை நீங்கள் வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பித்து எல்லாமே பண்ணி இவங்களோட பிராண்டில் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க பிராண்டு தானே வெளியே போகும். நாளைக்கு இவங்க பிராண்ட் பெருசாகிடுச்சுன்னா அந்த இடத்துல மோட் ஆயிரும். அந்த பிராண்ட் இல்லையா கேட்பாங்க. ஆனால் அந்த பிராண்டை தயாரித்து கொடுத்ததே இந்த கம்பெனி தான் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. கன்சியூமர் லெவலில் ப்ரைவேட் லேபிள் இப்போ நம்ம வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸில் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம்னாலும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த ஓன் பிராண்டு நேமில் அந்த மேனுஃபேக்சரிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே ப்ரைவேட் லேபிளாக கூட இருக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு ரெவன்யூ அண்டு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஓன் பிராண்டு பண்ணால் அவங்க ஓன் பிராண்டு மட்டுமே பண்ணாங்கன்னா லிமிட்டேஷன் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த வெளிநாட்டில் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனிஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்து அவங்களோட ஓன் பிராண்டில் அவங்க சேல் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கொடுக்குறதுனால எல்லா நாட்டிலையுமே எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க ஓன் பிராண்ட் போட்டுக்க முடியுங்கிறதுனால கண்டிப்பாக இவங்களோட வருமானங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பிராண்டு மோட்டுங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஓன் பிராண்டு வச்சிருக்கிறாங்க. எந்த லெவலுக்கு கொண்டு வராங்கன்னு தெரியாது. எந்த ஏரியாவை எல்லாம் நார்த் இந்தியா தான். ஸோ ஆனால் இவங்க வந்து ப்ரைவேட் லேபிள் பண்ணுறதுனால அது ஒரு மோட் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் ஒரு கம்பெனிஸ்க்கு ஓரளவுக்கு அது இல்லைன்னா நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். 90 கண்ட்ரீஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி, டைவர்சிஃபை இருக்குது. 440 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மேலே ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்னு வச்சுக்கோங்க. ஸோ 500 பேருமே இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரெகுலராக கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நான் பார்க்கும்போது நான் வந்து 82 இதுதான் நான் பார்த்தது. ஸோ இந்த இடத்த வரைக்கும் நான் வந்து 82 நெட் ப்ராஃபிட் வந்து நான் இங்கே பார்த்தது. ஸோ இப்போ வந்து ஏன்னா நான் இந்த கம்பெனி வாட்ச் பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்து ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. 82 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி 65 கோடி குறைஞ்சிருக்கு. அப்புறம் எகெயின் டிடிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ்ட்டு 12 மந்த் ட்ரெயிலிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது லாஸ்ட்டு 12 மாதத்துக்கு மட்டும் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியலை கணக்கெடுத்தோம்னா 102 கோடி வந்து சம்பாரிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு 82 கோடியிலிருந்து 65 கோடியாக மாறி திரும்பவும் வந்து அதை விட ஜாஸ்தியாக 102 கோடியாக ஆயிருக்காங்க. இப்படி வந்திருக்கு கிராஃப். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆனால் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா இந்த ப்ராஃபிட் குறைஞ்சது வந்து செலவினங்கள் அதிகமானதுனால ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கே தவிர சேல்ஸ் குறையில. ஏன்னா சேல்ஸ் வந்து 856 கோடி இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 932 கோடி இருக்குது. சேல்ஸ் குறைஞ்சிருந்தா மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் சேல்ஸ் குறையில. ஸோ இவங்களோட செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. மேபி அது எப்படிங்கிறது தெரியாது. ஸோ சேல்ஸ் குறையில அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 168 கோடியிலிருந்து இன்றைக்கி 1340 கோடி வரைக்கும் வந்திருக்கு. இதில் முக்கியமாக லாஸ்ட் 5 வருஷத்தில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 747, 765 கோடி, 798 கோடி, 850 கோடி, 932, 1340. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஜம்ப் அடிக்கல. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸில் வந்து ப்ராஃபிட்டு சேல்ஸ் வந்து ஜம்ப் ஆகி போகும். ஸோ அப்படி அடிக்கலை. இவங்க வந்து ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டேபிள் க்ரோத்தாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல நிற்கிறது கூட சிக்கல் தான். ஸ்டேபிளாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் வந்து அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்க்குறேன். ரெண்டாவது ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து 11% வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 11% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது 100 ரூபாய்க்கு பொருள் தயாரிச்சாங்கன்னா 110 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. அந்த 10 ரூபா தான் இவங்களுக்கு மார்ஜின். அந்த 10% மார்ஜின்ங்கிறது வேறு வழியே கிடையாது. எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் இதுதான் மார்ஜின். ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நம்ம பெரிய லெவலில் ப்ரைஸ் எல்லாம் வைக்க முடியாது. லார்ஜ் மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுனால 11%, 12% இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் ஃபுட் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதில் ஃபுட்டுங்கிறது வந்து நான் சொல்கிறது வந்து பிராண்டட் ஐட்டம்ஸு அந்த மாதிரி இல்லாமல் இந்த அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பொறுத்தவரை மார்ஜின் வந்து இந்த அளவுக்கு வந்துங்கிறது ஒரு நியாயமான மார்ஜின் தான். அதுக்கு மேலே இண்டஸ்ட்ரியல் மார்ஜின் வந்து வர்றது கஷ்டம் தான். அதுக்கடுத்து ஏர்னிங் பர் ஷேர்.
ஏர்னிங் பர் ஷேர் வந்து 15, அதுக்கப்புறம் 12. ஆப்வியஸ்லி நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதுனால இது குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து 20 இருக்குது. ஸோ 20 ருபீஸ், 20 ருபீஸ் வந்து ஏர்னிங் பர் ஷேர். அதாவது ஒரு ஷேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 20 ரூபா சம்பாதிக்குது. அந்த ஒரு ஷேருக்கு 20 ரூபா இந்த கம்பெனி வந்து சம்பாதிக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, சஸ்டைனபிலிட்டி. அதாவது கொஞ்சம் ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட்டு லாஸ் பிஸ்னஸோட சேல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டேபிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் சைட். அதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து 399 கோடி, அதாவது 400 கோடின்னு வச்சுக்கோங்க. 400லேருந்து 442 கோடி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கேஷ் ரிசர்வ் அதிகமாக இருக்குது. அதாவது பணமாக கேஷாக வந்து வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாமே கேஷ் ரிசர்வ் வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் கடனை பார்த்தீங்கன்னா 118 கோடியிலிருந்து 51 கோடியாக குறைச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பாதி கடன், 50 கோடி கடன் கட்டியிருக்கிறாங்க. 50 கோடி ரூபாய் கடனை கட்டியும் கேஷ் ரிசர்வும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா கேஷ் பொசிஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல சைன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது கடன் 96லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் டிராஸ்டிக்கலாக வந்து 50 கோடி வந்து குறைச்சிருக்காங்க ஒரே வருஷத்தில். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ரெண்டாவது, ஃபிக்ஸ்டு அசட் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணலை. ஏன்னா இவங்க கடன் கட்டுறதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஃபிக்ஸ்டு அசட் வந்து இம்ப்ரூவ் பண்ணலை. ஃபிக்ஸ்டு அசட்னா இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்கிறதுனால மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணலை. இவங்க மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து இம்ப்ரூவ் பண்ணலை. ஸோ அதை வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடனை கட்டி விட்ருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கம்மியாகும். அதனால் அடுத்த இதில் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதர் அசட் வந்து 500 கோடி 548 கோடின்னு இருக்குது. இந்த அதர் அசட்டில் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஆனால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சிருக்கனால ஓப்பன் ஆகாது. அதில் நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதர் அசெட்டில் வந்து கிரெடிட் பிஸ்னஸ் தான் இது வந்து அதாவது பொருளை கொடுத்துட்டு காசை வந்து ஒரு 30 நாள் 40 நாள் கழித்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸில் வந்து கேஷ் வந்து இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளில் வந்து பணம் வந்து அதிகமாக இருக்குது. அது என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய பணம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்லேயே வந்து வருது. அப்படிங்கும்போது இது கிரெடிட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கிரெடிட் பிஸ்னஸில் வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து பணம் வந்து உள்ள பொருள் வந்து எப்போ பணமாகுது, நம்ம கைக்கு கிடைக்கிறது. ஒரு அரிசி நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா தயாரித்து விற்றதுக்கப்புறம் அந்த பணம் வந்து கைக்கு கிடைக்கிறது முழுசாக எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை பணமாக்குறதுக்கு எவ்வளோ நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட 250 நாள் பக்கமாக வந்துடுது இந்த கம்பெனியில். கேஷ் கன்வர்ஷன் டேஸ் லாங் தான். ஆனால் எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் கிரெடிட் பிஸ்னஸ் கொடுக்காம இதை ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படி தான். இதை பற்றி ப்ராப்பராக நீங்கள் பிஸ்னஸ் நாலேஜ் வந்து இருக்கணுங்க. பிஸ்னஸ் நாலேஜ், ஃபண்டமெண்டல் அனலைசஸ் இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து நானும் வந்து ஒரு ட்ரேடர் ஆகிறேன், இன்வெஸ்டர் ஆகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா அது வந்து சும்மா டைம் பாஸுக்கு பண்ணலாம். அவ்வளோதான் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அது வந்து ஒரு ட்ரேடருங்கிறவங்க ஃபண்டமெண்டல் தெரியணும், பிஸ்னஸ் தெரியணும், எக்கனாமிக்ஸ் தெரியணும். அவன் தான் உண்மையான ட்ரேடர். சும்மா சார்ட்டில் கோடு போடுறதுனால மட்டும் ஒரு ட்ரேடராக ஆயிட முடியாது. அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கொஞ்சம் ரிஸ்கி பார்ட். ஏன்னா இந்த பிஸ்னஸில் வந்து பணம் வசூல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்னா இவங்க சிக்கலில் மாட்டுவாங்க. ஆனால் இந்த சிக்கல் எங்கே மாட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் இருந்தால் தான் மாட்டும். இந்த கடன் வந்து இவங்க குறைச்சிட்டாங்க, கடனை குறைக்க போகிறாங்க. மேபி 0 கூட போயிடுவாங்க போல் இருக்குது. கடன் வந்து இல்லாமல் பண்ணிடுவாங்க போல் இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ங்கிறது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அவங்க வசூல் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கடனை வந்து இல்லாதனால அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்ட்டு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதனால் அது ஒரு நல்ல சைன் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து 173 கோடியிலிருந்து 123 கோடியாக மாறி இருக்குது. அது கிரெடிட் பிஸ்னஸ்ங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனாலும் ட்ரேட் ரிசீவபிளையும் குறைச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த கம்பெனியை வந்து நான் சொல்கிறேன், அது அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இப்போ 50 கோடி வந்து டெப்ட் வந்து பே பண்ணிட்டாங்க. கேஷ் ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஷேர் வந்து இவங்க வந்து ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ். அதனால் வந்து 70% வந்து எபோவ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க.
அதனால் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது ஃபேமிலி காலகாலமாக அவங்க அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பார்க்குறோம். மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது எஃப்ஐஐ வந்து ஷேரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1% பக்கமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல இன்க்ரிமெண்ட்டு. டிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நான் கொஞ்சம் மொத்தம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ தான் பை பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கல் பார்ட்டில் நான் பார்க்கும்போது ஏன் புல்லிஷ் வந்தது, நான் டெக்னிக்கலாகவும் ஏன் என்ட்ரி ஆனேன் அப்படின்னா எஃப்ஐஐயும் பை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ஒரு எடுத்துகிட்டு வெளியே ஓடி வந்துட்டோம். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து 237 நாள். நான் அதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லாங் தான், கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு போயிடுது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா பார்க்குறோம். இருந்தாலும் இது வேறு வழி கிடையாது, கிரெடிட் பிஸ்னஸில் அப்படி தான் வரும். ஆர்ஓசி ஆர்ஓஇ அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சரி, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் மோசம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஹையஸ்ட்டு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு மீடியம் லெவல் ஹெல்த்தி தான். ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 197. நான் இப்போ இந்த வீடியோ போடும்போது இப்போ எதாவது முன்ன பின்ன இருக்கலாம், நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது கம்மியாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஆயிருக்கலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன், என்னோட கால்குலேஷன் படி லாங் டேர்மில் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து 20% க்ரோத்துங்கிறது வந்து நான் போட்டிருக்கேன். இது போட்டு பார்த்தா 400 ரூபா அந்த மாதிரி வருது. ஆனால் 400 ரூபாய்க்கு நான் கன்சர்வேட்டிவாக தான் எடுத்திருக்கேன், 350 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 350 ரூபா. இந்த ஸ்டாக்ஸ் வந்து 300 350 ரூபா பக்கமாக வரணும். ஆனால் இன்றைக்கி வந்து 197 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அனலைஸ் பண்ணதில் கிடச்சிது. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா டெக்னிக்கல் லெவலில் பார்த்துட்டு என்ட்ரி ஆனேன். எனக்கு சடனாக ஒரு புல்லிஷ் கிடச்சிது. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 20-30 ரூபா ரேஞ்சில் ஒரு 20,000 30,000 என்னமோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் ரெகுலராக பண்ணுறதுனால நம்ம மாறிடுவோம், நம்ம வேறு ஸ்டாக்ஸு வேறு இந்த இன்ட்ராடேலாம் பண்ணுறதுனால மாறிடுவோம் தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா நான் அதில் லாங் டேர்மாக வெயிட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குள்ளே நான் இங்கே இன்ட்ராடேலேயே வந்து அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டாருக்கு பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே, அவங்க வந்து இன்னும் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனால் வந்து நான் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ணணும். இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து சப்ஜெக்டிவ் திங்கிங் தான். ஏன்னா இன்னொரு இன்வெஸ்டார் இதோட கம்மியாக தான் கொடுப்பாங்க இவங்களுக்கு, அதாவது க்ரோத் ரேட்டு. ஸோ இன்வெஸ்டார் பொறுத்து இது மாறும். கரண்ட் புக் வேல்யூ வந்து 2.2 டைம்ஸ் தான் இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல வேல்யூஷன் தான். ஏன்னா பிலோ 4 இருந்தாலே நம்ம வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ குறைவாக இருந்தால் நம்ம வாங்குவோம். இது 2.2 தான் இருக்குது, அதனால் ஒரு நல்ல இது. காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா கேஆர்பிஎல்னு நினைக்கிறேன், கேஆர்பிஎல் கம்பெனி ஒன்று இருக்குது, அதுவும் அவங்களும் சேம் இவங்களுக்கு காம்படிட்டரு. அவங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பியர் டு பியர் கம்பேரிசன் பண்ணும்போது ரெண்டும் ஒரே செக்மெண்ட், ஒரே இண்டஸ்ட்ரி, ஒரே கெப்பாசிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து அந்த கம்பெனி வந்து ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதே மார்க்கெட் வேல்யூவே இது கெயின் பண்ணால் கூட இதுவும் 300 ரூபா ரேஞ்சுக்கு வரும். அப்படிங்கிறதுனால ரெண்டு விஷயங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுது. ஒன்று இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த 300 ரூபா 350 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சை ஜஸ்டிஃபை பண்ணுது. ரெண்டாவது காம்படிட்டரோட ஸ்ட்ரைட் காம்படிட்டரோட ப்ரைஸிங் பாயிண்ட்டும் வந்து அந்த வேல்யூவை ஜஸ்டிஃபை பண்ணுது. அதனால் வந்து இந்த கம்பெனிக்கு நான் இது கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டெக்னிக்கல் அனலைசஸ் வந்து புல்லிஷில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து எவ்ரி டிப்பில் பை பண்ணுறாங்க, அதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் பார்க்குறேன். ஸோ நானும் அவங்க கூட அது யார் பண்ணுற வேலைன்னா எஃப்ஐஐ பண்ணுற வேலை. ஸோ அதனால் நான் அவங்க கூட சேர்ந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நீங்கள் பண்ணுறீங்கனாலும் உங்களோட ஓன் அனலைசஸை யூஸ் பண்ணுங்கள். எது பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும்.